ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக் ஒன்று தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்கின் ஒயிட்டனிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கும்போதே இருக்கிற அந்த ஸ்கின்னை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் ஸ்கின் சில நேரம் நமக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். ஏற்கனவே இருந்தவரை ரொம்ப டல்லாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வந்தோன்னா ஒரு மாதிரி கருமையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வர வர கருத்துட்டு போகுது, ஃபேஸ் கருத்துக்கிட்டே போகுது. அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்னுக்கெல்லாம் இது ரொம்ப எஃபெக்டிவானது. அதுக்காக தான் நான் இந்த காஃபி பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ஈஸியானது, ஆனால் ரொம்ப எஃபெக்டிவானது. ஸ்கின்னு டல்லாக இருக்கும்போது, கருமையாகும்போது இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இதை வாரத்துக்கு ஒரு 3 முறை யூஸ் பண்ணால் போதும். வாங்க இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம காஃபி பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். காஃபி பவுடர் எக்ஸ்ட்ரா வேணுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் ஆரஞ்சு ஜெல் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆரஞ்சு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. ஆலோவேரா ஜெல், ஆரஞ்சு ஜெல்லாம் ரொம்ப நல்லது. ஆரஞ்சு பழத்தோட தோலை பொடி பண்ணி காய வச்சு பொடி பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான் ஆரஞ்சு ஜெல் நான் சேர்த்துருக்குறேன். இது கூட பாதி எலுமிச்சப்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி ரெடி பண்ணிக்கிட்டு 3 பொருட்களை நம்ம சேர்த்துருக்குறோம். இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் கழியும் போது கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அந்த டைமில் நம்ம நார்மல் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த காஃபி ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். இது ரொம்ப ஈஸியானது, அதே சமயம் ரொம்ப எஃபெக்டிவானது. காஃபி பவுடர் ஸ்கின்னில் இருக்கிற டேன் ரிமூவ் பண்ணி ஸ்கின் பிரைட்டனுக்கு ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் நம்ம காஃபி பவுடரை ஆட் பண்ணியிருக்கிறோம். லெமனில் இருக்கிற விட்டமின் சி ஸ்கின்னில் இருக்கிற சன் டேன்லாம் ரிமூவ் பண்ணும். விட்டமின் சி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி ஆரஞ்சுலேயும் விட்டமின் சி இருக்குது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆரஞ்சு ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நீங்கள் வாரத்துக்கு 2-3 முறை யூஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் டேன்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் நல்ல பிரைட்டன் ஆகும். ஸோ ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு இது ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ரெமெடி. 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடியது. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் சிம்பிளான எஃபெக்டிவான அழகு குறிப்புக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் குக்கிங் ரெசிபீஸ், பியூட்டி டிப்ஸ், என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.